வணக்கம். பேரா லுமுட்டில் அரச மலேசிய கடற்படைக்கு சொந்தமான 2 ஹெலிகாப்டர்கள் விபத்துக்குள்ளானது தொடர்பான முன்னோடி அறிக்கையை தற்காப்பு அமைச்சு நாளை வெளியிடவிருக்கிறது. 10 பேர் உயிரிழந்த அந்த ஹெலிகாப்டர் விபத்து குறித்த முழுமையான அறிக்கை இன்னும் 2 அல்லது 3 வாரங்களில் முழுமையடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக தொடர்பு அமைச்சர் ஃபஹ்மி ஃபட்சேல் தெரிவித்தார். முன்னோடி அறிக்கை நாளை பிரசுரிக்கப்படும் என தற்காப்பு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது கலீத் நூர்டின் அமைச்சரவையிடம் தெரிவித்திருக்கிறார். இது ஒரு தொடக்க அறிக்கைதானே தவிர அந்த விபத்து குறித்து முழுமையான அறிக்கை அல்ல என இன்று அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் ஃபஹ்மி ஃபட்சேல் கூறினார். அரச மலேசிய கடற்படையின் 90ஆம் ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டத்திற்கான ஒத்திகையில் கலந்து கொண்ட 2 ஹெலிகாப்டர்கள் ஏப்ரல் 24ஆம் தேதி மோதிக்கொண்ட விபத்தில் 7 விமான ஊழியர்களும் 3 பயணிகளும் மரணமடைந்தனர். அந்த விபத்திற்கான காரணத்தை கண்டறிவதற்காக சிறப்பு விசாரணை குழுவையும் அரச மலேசிய கடற்படை அமைத்தது. எதிர்வரும் சனிக்கிழமை மே 11ஆம் தேதி நடைபெறவிருக்கும் ஸ்லாங்கூரின் குவாலா குபுபாரு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்களிப்பு நாளில் காலையில் வானிலை நன்றாக இருக்கும் என்றும் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என மெட் மலேசியா எனப்படும் மலேசிய வானிலை துறை தெரிவித்திருக்கிறது. அதோடு அன்றைய தினம் வெப்பநிலை 25 முதல் 32 செல்சியஸ் டிகிரியாக இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குவாலா குபுபாரு இடைத்தேர்தலை முன்னிட்டு மெட் மலேசியா வெளியிட்ட சிறப்பு வானிலை அறிக்கையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டன. பகத்தான் ஹராப்பான், பெரிகாத்தா நேஷனல், பார்ட்டி ராக்கியாட் மலேசியா மற்றும் ஒரு சுயேட்சை வேட்பாளர் உட்பட இந்த இடைத்தேர்தலில் 4 முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் குவாலா குபுபாரு சட்டமன்ற வேட்பாளராக இருந்த பகத்தான் ஹராப்பானைச் சேர்ந்த டிஏபி பின் லீ கி ஹியோங் புற்றுநோயினால் காலமானதை தொடர்ந்து அந்த தொகுதி காலியானதால் நடைபெறும் இடைத்தேர்தலில் பதிவு பெற்ற 40,226 வாக்காளர்கள் வாக்களிக்கும் தகுதியை பெற்றுள்ளனர். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. தலைநகர் ஜாலான் ராஜு சுலான் மோனோ ரயில் நிலையத்திற்கு அருகில் மரம் வேரோடு பெயர்ந்து விழுந்த இடத்தில் துப்புரவு பணிகளும் தண்டவாளத்தை பழுது பார்க்கும் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக அச்சம்பவத்தில் பழுதடைந்திருக்கும் மோனோ ரயில் தண்டவாளத்தை பழுது பார்க்கும் பணிகள் முழு வீச்சாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் நேற்று மாலை தொடங்கி தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த ஜலான் சுல்தான் இஸ்மாயில் சாலை மீண்டும் போக்குவரத்துக்கு திறக்கப்பட்டுள்ளது. நேற்று பிற்பகல் மணி 2 வாக்கில் பெய்த அடை மழையில் வேரோடு பெயர்ந்து விழுந்த 50 ஆண்டுகள் பழமையான மரம் முற்றாக அகற்றப்பட்டு விட்ட போதிலும் சம்பவ இடத்தில் துப்புரவு பணிகள் தொடர்கின்றன. அச்சம்பவத்தால் KL சென்ட்ரல் தொடங்கி மேடான் துவான்கு வரையிலான மோனோ ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுக்கான 1 மாதம், 1 வருடம் மற்றும் 5 வருடத்திற்கான இ-விசா வேண்டுமா? இதனை எளிதான மற்றும் விரைவான சேவையில் பெற உடனே அணுகுங்கள் ஜீனத் டிராவல் அண்ட் டூர்ஸ். ஜாலான் சுல்தான் இஸ்மாயிலில் மரம் விழுந்ததை தொடர்ந்து உடலில் பல பகுதிகளில் காயத்திற்குள்ளான ஸ்வீடனைச் சேர்ந்த பெண் ஒருவர் கோலாலம்பூர் பொது மருத்துவமனையில் இன்னமும் சிகிச்சை பெற்று வருகிறார். அந்த 72 வயது பெண்மணியின் நிலை சீராக இருப்பதாக டாங் வாங்கி துணை OCPD சூப்பரிண்டென்டென்ட் நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். நேற்று நிகழ்ந்த அந்த சம்பவத்தில் காயமடைந்த 26 வயதுடைய ஆடவர் ஒருவர் இன்று காலை 6 மணி அளவில் மருத்துவமனையிலிருந்து வெளியேறுவதற்கு அனுமதிக்கப்பட்டார். அந்த சம்பவத்தினால் தங்களது வாகனங்கள் சேதமடைந்தது தொடர்பில் 18 புகார்களை போலீஸ் பெற்றதாக நஸ்ரோன் கூறினார். ஹரிமா மலாயா ஆட்டக்காரர் ஃபைசால் அலி மீது அமிலம் வீசப்பட்ட சம்பவம் தொடர்பில் அரசு தரப்பினர் தொடர்பு இருப்பது போன்ற கூற்றுகளை வெளியிட்டுள்ள முகமது இம்ரான் சுரேஷ் எனும் சமூக ஊடக பயனர் ஒருவரை போலீஸ் அடையாளம் கண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகின. ஃபைசாலுக்கு நேர்ந்த கொடூரம் தொடர்பில் தமக்கு தகவல் தெரியும் என அந்நபர் குறிப்பிட்டுள்ளதாக தேசிய போலீஸ் படைத்தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசைன் கூறியிருந்தார். அதனால் விசாரணைக்கு உதவும் பொருட்டு அந்நபர் தேடப்பட்டு வருவதாக ரசருடின் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அந்த சமூக ஊடக கணக்கு போலியானது என தற்போது கண்டறியப்பட்டுள்ளது.
முகமது இம்ரான் சுரேஷ் என்ற பெயரை பயன்படுத்தி குறைந்தபட்சம் ஒரு சமூக ஊடக கணக்காவது இது போன்ற கூற்றுகளை பகிர்ந்துள்ளது. எனவே அது போலியானது என புகிட் அமான் குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குனர் முகமது ஷுஹைலி முகமது ஜைன் தெரிவித்துள்ளார். எனினும் தங்களின் தொடர் தேடலுக்கு மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் மல்டிமீடியா ஆணையத்தின் உதவியுடன் செயல்பட உள்ளதாக இன்றைய செய்தியாளர் கூட்டத்தில் அவர் கூறினார். இதனிடையே காற்பந்து ஆட்டக்காரர்களின் ஆதரவாளர்கள் இந்த சம்பவத்தை தங்கள் கைகளில் எடுத்து சமூக ஊடகங்களில் தாக்குதல்களை நடத்த வேண்டாம் என்று தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபஹ்மி ஃபட்சேல் கேட்டுக்கொண்டார். தங்களது பாதுகாப்பை கருத்தில் கொண்டு காற்பந்து விளையாட்டாளர்கள் சொந்தமாக மெய்காவலர்களை நியமித்துக் கொள்ளும்படி FAM எனப்படும் மலேசிய காற்பந்து சங்கம் பரிந்துரை செய்துள்ளது. அனைத்து காற்பந்து விளையாட்டாளர்களும் மெய்காவலர்களை வைத்துக் கொள்ளும் அளவுக்கு அவர்களிடம் நிதி வளம் இல்லை என்பதால் இந்த ஆலோசனை பொருத்தமானதாக இல்லாவிட்டாலும் கவனத்தை ஈர்க்கக்கூடிய நட்சத்திர விளையாட்டாளர்கள் தங்களது பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என மலேசிய காற்பந்து சங்கத்தின் தலைவர் ஹமிடின் முகமது அமீன் வலியுறுத்தினார். ஜோஹர் டாருல் தஹ்சீம் குழுவின் ஆட்டக்காரர் சஃபிக் ராஹிமின் கார் கண்ணாடி அடையாளம் தெரியாத 2 நபர்களால் நேற்றிரவு தாக்கப்பட்டதை தொடர்ந்து தனது குழுவின் விளையாட்டாளர்களுக்கான பாதுகாப்பை ஜோஹர் டாருல் தஹ்சீம் குழு தீவிரப்படுத்தியுள்ளது. அண்மைய காலமாக காற்பந்து விளையாட்டாளர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் பாதிக்கப்பட்ட 3வது ஆட்டக்காரராக சஃபிக் ராஹிம் விளங்கி வருகிறார். இதனிடையே தங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதில் காற்பந்து விளையாட்டாளர்கள் விழிப்பாக இருப்பதோடு சமூக வலைத்தளங்களில் எதை பதிவிடுகிறோம் என்பதிலும் அவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என JDT காற்பந்து கிளப்பை நிர்வகித்து வரும் ஜோஹர் பட்டத்து இளவரசர் கேட்டுக்கொண்டார். சொந்த மகளை தொடர்ந்து கற்பழித்த குற்றத்திற்காக 44 வயதுடைய ஆடவனுக்கு 20 ஆண்டுகள் சிறை மற்றும் 5 பிரம்படிகள் விதிக்கப்பட்டன. செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி முகமது காமில் நிசாம் முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது 44 வயதுடைய அந்த ஆடவன் அந்த குற்றச்சாட்டை மறுக்கவில்லை. குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டாலும் பொது நலன் கருதி கடுமையான தண்டனையை எதிர்நோக்க வேண்டும் என்பதற்காக 20 ஆண்டுகள் சிறை மற்றும் பிரம்படியை விதிப்பதாக நீதிபதி தீர்ப்பளித்தார். அந்த ஆடவனின் மனிதாபிமானமற்ற நடவடிக்கையால் அந்த இளம் பெண் பெரும் துன்பத்திற்கு உள்ளாகியுள்ளார். அதோடு அப்பெண் ஒரு குழந்தையையும் ஈன்றதால் குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை விதிப்பதாக நீதிபதி முகமது காமில் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். குற்றம் சாட்டப்பட்டவர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முறையற்ற குழந்தையை பெற்றெடுக்கும் வரை பாதிக்கப்பட்ட பெண்ணை 12 வயது முதல் கற்பழித்து வந்துள்ளார். எனவே அவருக்கு கடுமையான தண்டனையை கொடுக்க வேண்டும் என அரசு தரப்பு துணை வழக்கறிஞர் DPP M கலைவாணன் இதற்கு முன் நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார். இதுபோன்ற குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகளை வழங்குவதற்காக பாராளுமன்றம் சட்டத்தை திருத்தியது என்பதையும் நீதிமன்றம் கவனத்தில் கொள்கிறது என்று நீதிபதி தமது தீர்ப்பில் தெரிவித்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பரில் போர்டிக்சனில் உள்ள கம்புங் பச்சித்தானில் உள்ள ஒரு வீட்டில் அந்த ஆடவன் இந்த குற்றத்தை புரிந்ததாக கூறப்பட்டது. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தனியார் விமான நிறுவனத்தின் மூத்த ஊழியர்கள் கடைசி நேரத்தில் நோயின் காரணமாக மருத்துவ விடுமுறை எடுத்ததால் 70க்கும் மேற்பட்ட உள்நாடு மற்றும் அனைத்துலக விமான பயணங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டன. அந்த விமான நிறுவனத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் இதனை உறுதிப்படுத்தினார். ஏர் இந்தியா விமான நிறுவனத்தின் துணை நிறுவனமான தனியார் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தை டாடா குழுமத்தின் ஒரு பகுதி நடத்தி வருகிறது. வாரந்தோறும் உள்நாட்டில் 31 இடங்களுக்கும் 14 அனைத்துலக விமான நிலையங்களுக்கும் 2500க்கும் மேற்பட்ட விமான பயணங்களை அந்த விமான நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. போயிங் 737 மற்றும் ஏர்பஸ் 32 உட்பட 70க்கும் மேற்பட்ட விமானங்களை அந்த தனியார் விமான நிறுவனம் கொண்டுள்ளது. நேற்றிரவு முதல் விமான ஊழியர்களில் ஒரு பிரிவைச் சேர்ந்தவர்கள் கடைசி நேரத்தில் உடல்நல பாதிப்பை எதிர்நோக்கியதை தொடர்ந்து பல விமானங்கள் தாமதமாக புறப்பட்டதோடு சில விமானங்களின் சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. எனினும் இதனால் ஏற்பட்ட பாதிப்பை குறைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு பணம் திரும்ப வழங்கப்படும் அல்லது மற்ற நாளில் அவர்களது பயணத்தை தொடர்வதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. மேலும் பல ஆன்மீக செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.